சார் இருக்கு சார். சார் இது 7 பவுன் இருக்கும் சார். இந்தாங்க, இந்த நகையை உங்க நகைக்கு பதிலாக வச்சுக்கோங்க. இல்ல சார், வேண்டாம். மகா, வேண்டாம் விஜய். காணாம போன நகைக்கு பதிலா இப்படி வேற நகையை கொடுக்கறது வழக்கம்தாம்மா. அதுலயும் நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தாராளமா அந்த நகையை வாங்கிக்கோங்கம்மா. சார், என்னோட நகையும் இந்த நகையும் பவுன்ல வேணா சமமா இருக்கலாம். ஆனா இந்த நகைக்கு பின்னாடி என்ன எமோஷன், என்ன சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரியலையே. நான் இந்த நகையை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த நகைக்கு சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு நகை இல்லைன்னு ஏமாந்து தானே போவாங்க. அதனால தான் சார் நான் வேண்டான்னு சொல்றேன். மகான் நல்லவளா இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ நல்லவளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சார், இதுக்கப்புறம் ஏதாவது நகை கிடைச்சா சொல்லுங்க சார். அதுல பார்த்து என் தங்கச்சியோட நகை இருந்தா நான் எடுத்துக்கிறேன். வித்தியாசமான பொண்ணாதாம்மா இருக்கீங்க. சார், இந்த நகை திருட்டுல இவங்க பிடிச்ச இந்த 2 பேருக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்கா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இவங்களை எப்படி பிடிச்சிங்க? மொத்தம் எத்தனை பவுன் இவங்க கிட்ட இருந்து மீட்டிருக்கீங்க? இந்த 2 பேருக்கும் பெரிய திருட்டு கும்பலோட தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் விசாரணை முடிஞ்சாதான் எதா இருந்தாலும் தெரியும். இது வரைக்கும் 275 பவுன் நகைய மீட்டிருக்கோம். அதுல 100 பவுன் வரைக்கும் நகையை பறி கொடுத்தவங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கோம். இந்த திருட்டு பசங்களை பிடிச்சு கொடுக்க இவங்க தான் உதவி பண்ணாங்க.